नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. விவேக சூடாமணி என்ற விஷயத்துல உபசம்ஹாரஹா என்றதான அத்தியாயத்தை நாம் கற்றுக்கிறோம். இப்போ 574வது ஸ்லோகம். ந நிரோதோ ந சோத்பத்திர் ந பந்தோ ந சாதகः ந முக்ஷுர்ன வை முக்தः இத்தேஷா பரமார்த்ததா. விவேக சூடாமணியில உத்தமனான ஒரு சீடன் தன்னுடைய குருவிட்டிருந்து கிடைக்க வேண்டியதான எல்லா வித்தைகளையும் அடைந்து விட்டார். இப்பொழுது குருவும் சிஷ்யனும் என்றதான பந்தமே இல்லை. குருவும் ஒண்ணுதான், சிஷ்யனும் ஒண்ணுதான். பரமசத்தியத்தில் எல்லாருமே ஒண்ணு என்றதான மகத்துவத்தை சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். நிறைய ஜனங்கள் இந்த உலகத்துல முட்டாள்களாக வாழலாம். அஜ்ஞானத்தினாலையும் தேவையில்லாத கஷ்டம், ஒவ்வொருத்தருடைய பேச்சு கேட்டு ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையில் தேவையான லட்சியத்தை மறந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஸ்லோகத்தை ரொம்ப பிரதானமா ரொம்ப முக்கியமாக சொல்றார். சத்தியத்துல சிருஷ்டிங்கிறது ஒண்ணு இல்லை, பிரளயம்ங்கிறது ஒண்ணு இல்லை, பந்தம்ங்கிறது ஒண்ணு இல்லை, சாதகன் என்பது ஒண்ணு இல்லை, முக்தன் என்பது ஒண்ணு இல்லை. முக்தியை நேடி போகிறது, முக்தியை தேடி போகிறது என்றதும் இல்லை. காரணம் பிரம்மம் மட்டும்தான் சரியான சத்தியமாக இந்த உலகத்தில் இருக்கு. ஆகவே நாம் நினைக்கிற மாதிரி முக்தி கிடைக்கணும், அதுல மோட்சம் கிடைக்கணும், சிருஷ்டி காலத்துல என்ன ஆகும், பிரளய காலத்துல என்ன ஆகும், இந்த தேவையில்லாத விசாரங்கள் எல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தை பெருக்கிறது. அஜ்ஞானம் பெருசு ஆக 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 நம்ம உடம்புக்குள்ள தேவைக்கு மேலான வெயிட் போடும். பாவத்தினுடைய தூளி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பாவத்தினாலேயும் அஜ்ஞானத்தினாலேயும் நாம் தவிக்கின்ற நேரத்தில் தேவைக்கு மேற்பட்டதான ஜென்மாக்கள் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நமக்கு உடம்புல ரொம்ப தூசி பட்டு விட்டது, உடம்பு ரொம்ப துர்நாற்றம் அடிக்கிறது அப்படின்னா சீக்கிரமான வழின்னா நல்லா குளிக்கிறது, நல்ல மனமுள்ள திரவியங்களை எல்லாம் போட்டு குளிச்சா வேகமா உடம்பு பரிமளமாக இருக்க ஆரம்பிக்கும், துர்கந்தம் போய்விடும். நமக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடியதான இந்த அலைச்சனால வந்ததான இந்த டயர்ட்னஸ் போகும், எல்லாமே போயிடும். இது ஒரு பரம சத்தியம். அத மாதிரி இந்த ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான களங்கத்தினால, பாவத்தினால, அஜ்ஞானத்தினால வந்திருக்கக்கூடியதான இந்த தூசிய நாம் குளித்து எப்படி சுகந்தமாகவும் சௌக்கியமாகவும் வாழ விரும்புறோமோ அது மாதிரி ஜென்மாவை எடுத்து கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஜீவனை பொறுத்தவரை ஜென்மா எடுக்கிறது குளிச்சு சுத்தமாகிறது. இந்த ஜென்மாவிலேயாவது முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணும். ஃபெயிலியர் ஆனா அடுத்து திருப்பி நான் ஒருவேளை குளிக்கிறோம், திருப்தி இல்லை, திரும்ப குளிப்பேன், திருப்தி இல்லை, திரும்பியும் குளிப்பேன், அதுலயும் திருப்தி வரல, அப்படியே நிறைய வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு அடிச்சு உடம்ப மணக்க செய்யலாம். அத மாதிரி பல ஜென்மாக்கள் எடுத்து நமக்கு திருப்தி வரலைன்னா கூட நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இங்க பெர்ஃபியூம் வாசன திரவியம் போடுறதுக்கு பதிலா மந்திரோச்சாரணத்தினாலையும் யோக அனுஷ்டானங்களாலையும் பலவிதமான கர்மாக்கள் செஞ்சும்
நாம் அதை சுத்தி அடையும். சோ ஃபோர்ஸிபிளி சுத்தி அடைய வைக்கிறதுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடியதான கர்மாக்கள் தான் பூஜை புனஸ்காரம், சோசியல் ஒர்க். கர்மத்தினால கிடைக்கிற புண்ணியத்தினால சுத்தி செய்யறது, அதுதான் பர்ஃபியூம் போட்டுக்கிறது. இப்படி நிரந்தரமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக பலவிதமான ஜென்மாக்களை எடுத்து பலவித அனுபவங்கள் வழியாக அவன் சுத்தி செய்ய முயற்சி செய்கிறான். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சாரிய சுவாமிகள் வேதாந்தத்தை, வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய கிரஸ்ட், ஜிஸ்ட், ஜூஸ். அது அந்த வேதாந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், பாவம், புண்ணியம், இப்பேற்பட்டதான எல்லாமே நம்மளுடைய அஜ்ஞானத்தினுடைய உற்பத்தி தான். நம்ம அஜ்ஞானத்தினுடைய பை ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாம். ஒரு ஜாகிரியை வச்சு நல்லா பண்றான் உணவு ஐட்டங்கள் அல்லவா, அத மாதிரி எல்லாமே பை ப்ராடக்ட். அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளி வருதுங்கிறது தான் கிறிஸ்டல் கிளியரா சொல்ல போறார். இதோட உபசம்ஹாரகா என்றதான அத்தியாயம் முடிவடைந்தது. அடுத்ததாக சிஷ்யனுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்த பிறகு இப்ப அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், சாதாரண ஒரு மனிதன் அல்ல நான், பரமாத்மாவுக்கு எனக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை, நான் ஆத்மா என்றால் அது பரமாத்மான்னு சொல்றான். என்ன மாதிரி எத்தனையோ ஆத்மாக்கள் சேர்ந்தா ஒரு பரமாத்மாவாச்சு. தாய் தந்தைக்கும் தங்கள் பெற்றெடுத்ததான குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் சொல்ல போனா ஏதோ கொஞ்சம் இருக்கு, ஆனா சேம் தான். ஒரே பிளட், ஒரே உதரத்துக்குள்ளிருந்து வெளிவந்தது, தன்னுடைய பெரிய உடம்புல இருந்து ஒரு சின்ன உடம்பு உருவாக்கி, அவ்வளவுதான். அதன் பிறகு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடியதான ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பெருசாகிறது. அதுபோலவே ஜீவன் அல்லது இந்த ஆத்மஸ்வரூபத்தை பெருசுபடுத்துறது நாம் விதம் விதமாக சாப்பிட்டு உடம்ப பெருசு பண்ற மாதிரி நம்மளுடைய சுயமுயற்சியினால பெருசு பண்ணணும். ஒருவேளை பேரண்ட்ஸை விட ரொம்ப ரிச் ஆகவும் பாப்புலர் ஆகவும் சுத்தனாகவும் பரிசுத்தனாகவும் புண்ணியவானாகவும் ஒரு குழந்தை வந்து அமையறதுக்கு யோகம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. சோ இந்த பரமாத்ம தத்துவத்திலிருந்து ஆத்ம தத்துவம் என்றதான ஒரு சின்ன அம்சம், ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசம் இல்லையா? ஆனா வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு நினைக்கிற வரையில் வித்தியாசம் இருக்கு, அதுல எல்லாம் ஒண்ணு இல்லை. சோ சீடனுடைய மனசில் இருக்கக்கூடியதான சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்கி ஆன்மீக சம்பந்தமான என்னெல்லாம் கேள்விகள் கேட்டாலோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவனுக்கு பூர்ணமான விளக்கத்தை கொடுத்து இப்ப அவன் நிசந்தேகனாக உத்தமனாக ஜோதி ரூபம் போல ஸ்படிக வர்ணம் போல பிரகாசிக்கின்றதான ஒரு புண்ணிய ஆத்மாவாகிவிட்டான். தன்னுடைய குருவுக்கு சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரத்தை செய்கிறான். எதற்கு அந்த நமஸ்காரத்தை செய்தான் தெரியுமா? ஜஸ்ட் ரெஸ்பெக்ட், ஒரு ரெவரன்ஸ், ஒரு மரியாதை. என்ன அபரிமிதமான ஞானத்தினால ஞான சூன்யமாக இருந்த என்ன இப்படி வைரம் போல ஆக்கி விட்டீர்களே, அதற்காக நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறார். சிஷ்யனுக்கு வெரி கிளியர்லி ஹி அண்டர்ஸ்டுட், அவருக்கும் இந்த குருவுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எட் ஒரு மரியாதை, தன்னுடைய சந்தேகத்தை போக்கி நானும் நீயும் ஒண்ணுதான் என்றதான இந்த பந்தத்தை உருவாக்கி தந்ததான அந்த மகானுக்கு ஒரு நமஸ்காரம், அப்படி நமஸ்காரம் பண்றார். சோ இப்போ இந்த சீடன் பிளஸ்ட் சோல் ஆகிவிட்டார், லிபரேட்டட் சோல் ஆகிவிட்டார், மோட்சம் கிடைத்ததான பாவனை வந்து விட்டது.
இவ்வளவு நாளா ஏன் மோட்சம் இருக்கலே தெரியுமா, மோட்சம் கிடைக்கலே தெரியுமா? இவ்வளவு நாளா அஜ்ஞானம் இருந்ததுனால மோட்சம் இல்லை. அஜ்ஞானம் தெளிந்ததும் மோட்சம் வந்து விட்டது. குரு எப்படி மோட்சனாக ஜீவன் முக்தனாக வாழ்கிறாரோ அது மாதிரி தான் நானும் அப்படிங்கறதான எண்ணத்துல 100% கன்விக்ஷன் வந்து விட்டது இந்த விஷயத்துல. ஆகவே he became a liberated soul அப்படின்னு yet again இது ஒரு பாவனை, இதுவும் ஒரு சங்கல்பம் தான். காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கிளியரா சொல்லி இருக்கிறதுனா முக்தனும் கிடையாது, மோட்சனும் கிடையாது, பந்தனம் கிடையாது, பிரளயமும் கிடையாது, சிருஷ்டியும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, அந்தியும் கிடையாது, எதுவுமே இல்லை. which means நாமெல்லாம் யாரு? நம்மளுடைய கர்மா என்ன? ஒன்னும் கிடையாது, நத்திங்னஸ். எல்லாமே சுத்த மாயை. சோ நாம் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறது, ஃப்ரீடம் கொடுக்கிறது, நம்மளை பிடிச்சிருக்கக்கூடியதான எல்லா விதமான கட்டுகளையும் அவுக்கிறது. இதுதான் இந்த ஜென்மாவனுடைய நோக்கம். ஆனந்தம் இடையூறுகள் நிறைய வரும். இப்ப நல்ல அழகா ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு டேப் ரெக்கார்ட்ல பாட்டை போட்டு உட்காடுறேன், அப்பதான் வீட்டுல கலகம் ஆரம்பிக்கும். சுகமா ஆனந்த கோலத்துல இருக்க வேண்டிய நிலைமையில எவ்வளவு போன் வரும். கிரகணம் இருக்கா? கிரகணம் இருந்தா இல்ல, இல்லாட்ட உனக்கு என்ன? சோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும், ஆப்ஷனே கிடையாது. எது வரைக்கும்? இந்த முண்டைன் லைஃப்ல இருக்கிற வரைக்கும். அதனால்தான் துறவி எல்லாத்தையும் திறந்து ஓடி போறாங்க. வேண்டாம், அந்த விவகாரமே வேண்டாம். இந்த நிலையை மாறி இப்போ இவன் ஒரு லிபரேட்டட் சோல் ஆகிவிட்டார், முக்தன் ஆகிவிட்டார். ஆகவே இனிமேல் சொல்றான் பாப்போம். 575வது ஸ்லோகம். சகல நிகம சூடாஸ்வாந்த சித்தாந்த ரூபம் பரிமிதமதிகுஹ்யம் தர்சிதம் தே மயாத்யா அபகத கலிதோஷம் காம நிர்முக்த புத்திம் ஸ்வசுத வத சகிருத்வம் பாவயித்வா முமுக்ஷும். இந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால உத்தமனான குருவனுடைய முகவசனத்திலிருந்து கேட்டதுனால, பல மகான்கள் இதை கேட்டு பரிசுத்தமானதுனால இதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு பலன் இருக்கு. என்ன பலன் என்றால் கலிதோஷ நிவர்த்தியர்த்தம். கலி என்றதான அஜ்ஞானம், அந்தகாரம், அழுக்கு, பாவம், இது நாசமாகி விடுறது, இறந்து போய் விடுறது. நம்மோட நம்ம சேர்ந்து வாழ முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் அஜ்ஞானியா வாழ்வான்? எவ்வளவு நாள் வாழ்வான்? ஒரு தடவை அனுபவம் வந்து விட்டா அஜ்ஞானம் போயிடும். நெருப்பில கை போட்டா சுடும் 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 எல்லாரும் சொல்லியிருக்கா. there's a limit. unless he put his hand and burn, அவனுடைய ஓன் ஃபிங்கரை பேர்ன் பண்ண டைம்ல தெரியாது, ஓ நெருப்பில கையை வச்சா சுடும். இனிமே அந்த அஜ்ஞானமே கிடையாது லைஃப்ல, அந்த அஜ்ஞானம் போயிடும். அத மாதிரி எல்லாமே அனுபவத்தினால நம் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுகிறது. கலிதோஷங்களை நாசம் செய்யக்கூடியதும் அத்தியந்த ரகசியா, ரொம்ப பெரிய ரகசியம். என்ன தெரியுமா? இதுக்கு ரகசியமாகவே இருக்க காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள தாற்பயமும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஆகவே இது ரகசியமாகவே இருக்கு.
நிறைய மகாமந்திரங்களும் மகாதந்திரங்களும் மகா யந்திரங்களும் எல்லாம் ரகசியமாக இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஆள் இல்லை. சோ ரகசியமாகவே இருக்கு. ஒரு ரூமை எப்பவுமே பூட்டி போட்டா அது உள்ள எப்படி சூரிய பிரகாசம் வரும்? வரவே வராது. அது திறந்துட்டே இல்லை, சான்ஸே இல்லை. அந்த மாதிரி பகவத்பாத சொல்றார், அத்தியந்த ரகசியமானது சகலவிதமான வேதாந்தத்தினுடைய நிகூட தத்துவம், தத்துவத்துக்குள்ள தத்துவம். தத்துவம்னாலே நாம் தெரிந்துக்க வேண்டியதான பரம சத்தியம். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியதான ரகசியம், ரகசிய பந்தம். என்ன அந்த சீக்கிரட்டு? நான் தான் ஆத்மா, நான் தான் பரமாத்மா, நான் தான் அந்தராத்மா, நான் தான் ஜீவாத்மா. இப்படி என்னெல்லாம் விதமான ஆத்மதத்துவம் சொல்றதோ அதெல்லாம் தான் பரம ரகசியமா இருக்கக்கூடியது. சோ சகல வேதாந்தத்தினுடைய உட்பொருள் எல்லா விதமான பரம ஞானத்தையும் உத்போதிதா தேஜோமயமாக்குறது, உத்திதமாக்குறது, ஜொலிக்க வைக்கக்கூடியதான ஒரு உன்னதியான நிலையில கொண்டு நிறுத்தக்கூடியதான ஒரு பெரிய மகசக்தி பரம ஞானத்தை அடைவது. சாதா ஞானம், ஞானத்தை நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. கல்வி ஞானம் இருக்கு, என்னெல்லாமோ ஞானங்கள் இருக்கு. எல்லா ஞானங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடியது பரம ஞானம். பரமனை பற்றி தெரிந்து கொள்வது, பரமாத்மா என்றதான ரகசியம் என்ன என்பதை உணர்கிறது தான் பெரிய ஞானம் உலகத்திலே. ஆகவே அந்த பரம ஞானத்தை சத்புத்தியான உனக்கு, நல்ல புத்தி இருக்கிறதா சொல்லிக் கொடுத்தேன். நல்ல புத்தியிலே போகிரி பல இருந்தா சொல்ல மாட்டான், மூர்க்கனாக இருந்தா சொல்லிக் கொடுக்க மாட்டான், சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல சாயில விதைக்கலாம் தைரியமா, பேங்க் லோன் கொடுப்பான், கிருஷி பண்றவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு இடத்த பேங்க்ல நீங்க கிருஷி பண்ணலாங்கிற பிளான்ல அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்க்க சொல்றா 70 வருஷமா சாருங்க மழை பெஞ்சிட்டு அப்படிங்கிறார். அப்பவே இடி விழுந்தா மாதிரி இருக்கு மண்டையில. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப மட்டமா இருக்கும் அப்படிங்கிற இன்னொருத்தர். இப்படி ஒவ்வொருத்தர் வந்து ஒன்னு சொல்லி பயப்படுத்தினா இவன் எங்க கிருஷி பண்ண போறான்? இது யூஸ்லெஸ் லேண்ட், விட்டுரும். இந்த சாயில்னால நமக்கு பெனிஃபிட் கிடையாது. இதுல விதைக்க முடியாது, பயிர் வளர்க்க முடியாது, நமக்கு தானியங்களை சேகரிக்க முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது. இவ்வளவு பலவிதமான விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லேண்ட்ல திருப்பி ஆரம்ப கை வைப்பாளா? அது மாதிரி குரு ஒரு சிஷ்யனுக்கு ஒரு சதுபதேசம் செய்கிறார், ஒரு விஷயத்தை உபதேசம் செய்கிறார் என்றால் அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார், விட்டுருவாரு. வேஸ்ட் லேண்ட் ஆகும். இங்க என்ன சொல்றாரு பகவத்பாதர், நீ கேட்ட கேள்வியெல்லாம் பிரமாதம், நீ சத்புத்தி எப்படி நான் புரிஞ்சுட்டு அதனால அவனை சொல்றதுக்கு நான் விரும்பினேன். இல்லைன்னா நான் பார்த்து உட்காந்து என்னுடைய மெடிடேஷன் ஆரம்பிச்சிருக்கு. சோ சத்புத்தியான உனக்கு இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்றார் பகவத்பாதர். சன்னியாசி, பிரம்மஞானி, அவர் சொல்றார், என்னுடைய புத்திரனுக்கு நான் எப்படி உபதேசம் செய்வேனோ, எனக்கு ஒரு புத்திரன் இருந்தா அவனுக்கு எப்படி என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பேனோ அந்த மாதிரி தாத்பரியமாக அவ்வளவு சிறப்பான ஒரு கேர் எடுத்துட்டு நான் அவனுக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பேன். ஒன்னு சத்புத்தி எப்படிங்கிறார், ரெண்டு என்னுடைய புத்திரனுக்கு சமமாகி விட்டாய் நீ. ஏன் புத்திரனுக்கு சமமாகி விட்டார் அப்படின்னா, சன்னியாசி சொல்ற வார்த்தை புத்திரன். வார்த்தை சொன்னாலே அந்த காலத்துல சன்னியாசி கிரேட்ல இருந்து கீழே இறக்கி விடுவான். எனக்கு உனக்கு எந்த வித்தியாசம் இல்லையே, நான் அப்பயே புரிஞ்சுட்டு இருக்கேன், அதனால சொல்லி கொடுத்தேன் உனக்குன்னு. புத்திரனுக்கு வேற ஒரு சம்ஸ்கிருதத்துல பேர் உண்டு, ஆத்மஜகான்னு பேரு. தன்னுடைய ஆத்மா இன்னொரு உருவத்துல வருதா தன்னுடைய புத்திரன். அதனால அங்க புத்திரன் அப்படின்னு யூஸ் பண்றார் இந்த வார்த்தையை. நீதான் நான் தான் நீ, எனக்கு உனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சோ ஒரு புத்திரனுக்கு
எப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாளோ அது மாதிரி அப்படியே நினைச்ச அந்த பாவனையோடையே அவனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி கொடுத்தேன். இனிமே நீ ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டாய். இனிமே உனக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு வாய்ப்பே இல்லை. சந்தேகம் வராது. ஏன் சந்தேகம் வராதுன்னு அடிச்சு சொல்றா தெரியுமா? இவர் சொல்லிக் கொடுத்த மெத்தட் வாஸ் சோ ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்சிங் ரூட். சில டீச்சர் சொல்லுவா, சில பசங்களை பார்த்து, இது மக்கு இது ஒண்ணுமே புரியாது போன்றது, என்ன டைத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னு போர் அடிச்சு. பக்கத்து டீச்சர் அதை ஓவர் ஹெட் பண்ணிருப்பாரு. அவர் சொல்லல, டோன்ட் வரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட அனுப்பு, ஐ வில் கிராக் தம். அந்த டீச்சருக்கு ஏதோ சம் டெக்னிக் தெரியும். இவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி, இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி எல்லாம் தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க புரிய வச்சிருவாங்க. மற்றவங்களால எல்லாம் பண்ண முடியாதது இவங்களால பண்ண முடிஞ்சது. அது மாதிரியே சத்குரு ஒரு சீடனை பார்க்கிற நேரத்தை தீர்மானம் பண்றார், இந்த இடத்துல விதை போடலாமா வேண்டாமா, இது செழிப்பாகுமா ஆகாதா. அந்த எண்ணம் அந்த நிமிஷத்திலேயே அவருக்கு வந்து விடுறது. காரணம் என்ன? இந்த ஜீவன், இந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ட்ரிப் எடுத்திருக்கோ, எங்கெல்லாம் போய் சுத்தி இருக்கோ, அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த பார்ட்டிக்கு கூட வந்திருக்கு. ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. அதனால ஈஸியாக he could able to say that it is possible. இப்போ தெரிஞ்ச வாழ்கிட்ட நாம ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிறதுக்கும் தெரியாத வாழ் லிபர்ட்டி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? அதே மாதிரி அதனால தான் பகவத் பார்த்த பார்வையிலே தெரிஞ்சுக்கிறார், இந்த சீடன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவான். தைரியமா எடுத்துக்கிறார். நிறைய காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அட்மிஷன் எப்படி கொடுக்கறா, ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ரொம்ப பிரமாதமா இருந்தா எங்களோட இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்துங்க, வேகமா ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களுக்கு அங்க பணம் தர சேர்ந்துங்க அப்படிங்கிறா. ஏன்? தே ஹேவ் ப்ரூவ்ட் த பாஸ்ட் தட் இந்த பாய் இல்லைன்னா இந்த கேர்ள் வந்து ஃபெயிலியரா இருந்தது கிடையாது, நல்ல மார்க் இருக்கா, தே ஆர் கிரஸ்ட் ஃபார் த ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு, தே ஆர் லைக் எ கிரவுன் ஃபார் தம் அப்படின்னு வந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிக்கிறா ஃபாஸ்டா. அது மாதிரியே ஒரு குரு இங்க விதைக்கிறதுனால நல்லது உண்டு அப்படின்னு உணர்ந்ததுனால ரொம்ப சுலபமாக ஈஸியாக இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதனால தான் சத்புத்திங்கிற வார்த்தையை சொன்னார். தன்னுடைய புத்திரன் என்றதான இரண்டாவது வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சுக்கிறார். 576வது ஸ்லோகம். இது ஸ்ருத்வா குரோர் வாக்கியம் பிரஸ்ரேயேனா கிருதா நதிஹி சதேன சமனுஜ்ஞாதோ யயோ நிர்முக்த பந்தனஹ. இப்படி குருவினுடைய இந்த சத் உபதேசத்தை கேட்ட பிறகு அந்த சீடன் ரொம்ப வினயம் அப்படின்னு மரியாதையோட நல்ல பணிவோட தன்னுடைய குருவை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப முடிஞ்சா சந்திப்போம், சந்திக்க வேண்டிய தேவைப்படாது, அப்படி சந்திக்க வேண்டி வந்தா கூட சந்திப்போம் அப்படிங்கறதான பாவனையில நமஸ்காரத்தை சென்று நமஸ்காரம் சொல்லிவிட்டு அங்கிருந்து பந்த முக்தனாக எல்லா விதமான பந்தனத்திலிருந்தும் முக்தியாய் ஃப்ரீடம் கிடைச்சு 100% கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி செல்லுவார். முக்கியமான விவேக சூடாமணியில ரொம்ப உத்தமமான இந்த ஸ்லோகங்கள்ல இதோட ஆல்மோஸ்ட் சமாப்தி ஆகிறது. ஏன்னா இதுவரைக்கும் சீடன் தன்னுடைய குருவிடம் கேட்டதான கேள்விக்கு பதில் சொல்லிக் கொடுத்தார். சோ குரு சிஷ்ய சம்வாதம் தான் விவேக சூடாமணி. 577வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் குரு என்ன பண்றார்? குருரேவம் சதானந்த சிந்தோ நிர்மக்ன மானசஹ பாவயன் வசுதாம் சர்வாம் விசிசாரா நிரந்தரஹ.
அதற்கு பிறகு இந்த சீடனும் as well as குருவும் ஆச்சாரியனும் ஆனந்த சமுத்திரத்துல, ஆனந்த சமுத்திரம் ஆனந்தம் மட்டுமே இருக்கிற இடம். எங்க இடம் ஆனந்தம் மட்டுமே இருக்கிற இடம்? ஹார்ட்ல ஆனந்தம் இருக்கு சொல்லக்கூடாது. மனசுதான் அதை மெஷர் பண்ணி சொல்றது. ஹார்ட் இஸ் a டிவைஸ். ஹார்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப சீட்டு யார் வேணா உட்காரலாம். அந்த சீட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். யார் உட்கார்றா யார் உட்கார்ந்தாங்க ரொம்ப முக்கியம். ஹார்ட்டுக்கு எதனால இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா, ஹிருதயத்துக்குள்ள நாராயணன் உட்கார்ந்து, பஞ்ச கோஷங்களுக்குள்ள பராசக்தி உட்கார்ந்து அப்படிங்கறதான பாவனையில அதுக்கு மதிப்பு ஏற்படுகிறது. ஆச்சாரியன் ஆனந்த சமுத்திரத்துல எங்கெல்லாம் தெரியுமா? பூலோகம், புகர்லோகம், சுவர்லோகம், அதற்கப்புறமா மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அந்த தபோலோகத்திலையும் சத்தியலோகத்திலும் தான் ஆனந்தமயம். மகர்லோகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதனுடைய ஃபர்தர் பெட்டர்மெண்ட், அதோட அத்தியுத்தமமானது சத்தியலோகம். அங்கதான் 101% ஆனந்தம். கீழே இறங்கி வர 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 ஆனந்தத்தினுடைய பர்சன்டேஜ் கிரேடேஷன் கம்மியாயிட்டே 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 வரும். இந்த ஒயிட்ல இருந்து கிரே வந்து கிரேல இருந்து ஃபர்தர் போய் டார்க் ஆயிடுச்சு. அது கலி அப்படின்னு பேரு. பிளாக் எரா, கலி யுகம் அப்படின்னு சொல்ல காரணம். யுகம்னா ஒரு சமயம், ஒரு நேரம். சோ அந்த கிரேடேஷன் மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து வந்து டார்க் அது க்ரூட் லெவலுக்கு வந்து. அதனால மனிதன் என்ன பண்ணணும்? ஊர்தரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவே நமோ நமஹ. யூ ரிவர்ஸ் பேக் அகெயின். கீழிருந்து மேலே எழுந்து மேல போக 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 படிக்க வர்ணமாயிடுவோம். வைரமாட்டமா மின்னக்கூடியதான சக்தி அந்த மேட்டர்ல இருக்கக்கூடியதான இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம், மேட்டர்ல 2 இருக்கு, பியூரிட்டி இருக்கு, இம்பியூரிட்டி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ அந்த கெடுதலை பூரா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பரமலோகமான சக்தி லோகம். இந்த ஆனந்த லோகத்துல இது மாதிரில மகான்கள் மட்டும்தான் இருப்பான். சோ பகவத் பாதரும் ஆஸ் வெல் அஸ் அவருடைய சிஷ்யனும் 2 பேருமே இந்த ஆனந்த சமுத்திரத்துல முங்கி குளிச்சு நீந்தி என்னலாமோ பண்ணி இப்படி மிதந்துன்னு போயிட்டு இருக்கான். அதன் பிறகு பூமியை வந்து மொத்தமா அப்படி பாக்குறான். பெரிய ஒரு லெவல் போறத they only overlook. நிறைய இடத்துல நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லவா? we only oversee. அது ஓவர்சீல் ஓவர்லுக், சாதா லுக் கிடையாதா? அதாவது எல்லா விதமான இன்டெகிரிட்டி சின்ன 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 டே டு டே இன்ஃபர்மேஷன்ல they are not interested. they only see the ஆமா they only see the inner values, அந்த எசன்ஸ் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். எல்லா கற்றாலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால்தான் சில தெய்வங்களுக்கு கூட முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரத்யேகமா கொடுத்ததான ஒரு வரம் பார்வதி பரமேஸ்வரன் சேர்ந்து கொடுக்கிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். மேலே எதுக்கு உட்காராத இறைவன் அப்படின்னா, மேலே இருந்து பாக்குறது ரொம்ப ஈஸி. நிறைய விஷயங்களை பாக்குற மேல போக 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 கீழே போக 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 பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாம போயிடும். See the difference? சோ இங்க என்ன பண்றாருன்னா பூமியை வந்து இப்படி பாக்குறாராம். பூமியில் நடமாடக்கூடியதான ஜீவராசிகளுடைய நிலை பரிதாபப்படுகிறார். பாவம் ஜனங்கள் எல்லாருக்குமா என்கிட்ட வந்து பேச முடியும், எல்லாருக்குமா என்ன வந்து பார்க்க முடியும்? அது உட்கார்ந்து இருக்குது வாராணசியில. கேரள மாநிலத்தில் பிறந்தார். கால்நடையாக கர்நாடகம், அப்புறம் மத்திய பிரதேசம், அப்புறம் பீகார் போன்றதான இடங்கள் போய் கடைசியில வாராணசி.
அங்க உட்கார்ந்து இந்த வேத மகத்துக்கெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியதா இந்த இடத்துல மகா வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். சோ அந்த குரு பரம காருண்யத்தோடு இருக்கக்கூடியதான வீக்ஷணம், கருணாமயனாக இப்படி பாக்குறாராம். இவர் என்ன சௌக்கியமா சந்தோஷமா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆனந்த லோகத்துல. அத மாதிரி எல்லாரும் போக வேண்டாமா? அதுக்காகத்தான் நாம் இது நிரூபித்தார். இந்த விவேக சூடாமணி உருவாக்கி அவருடைய அந்த சிஷ்யன் போன சந்தோஷத்தை பார்க்கிறார். வரத்தை அப்படி ஆடி அசந்து சந்தேகத்தோடையும் சங்கடத்தோடையும் எல்லா விதமான சேஷ்டையும் சேர்ந்து வந்தார். போறது அவ்வளவு ஃப்ரீயா போறார். நிறைய பேர் சினிமாவில் கூட பார்த்திருப்பேன், ஜெயில போற நேரத்தை பயங்கரமான கஷ்டத்தோட உள்ள போவா. அந்த பழைய பிலிம் எல்லாமே பார்த்து தெரியும், சென்ட்ரல் ஜெயிலு போட்டிருப்பாங்க, சின்ன ஒரு கதை வாட்டமா இருக்கு. அதை திறந்து வர டைம்ல ரொம்ப பெரிய ஹீரோ வரா மாதிரி வெளியில் வருவார்ல்வா, பிகாஸ் யூ காட் அ ஃப்ரீடம். அதே மாதிரி எதிலிருந்து ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? முக்தியிலிருந்து ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இப்பதான் ஒரிஜினல் முக்தன் ஆயிருக்காங்க. ஆகவே ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடுது. அவர் தன்னுடைய கண் பார்வையினாலேயே தான் போன இடங்களை எல்லாத்தையுமே சுத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டார். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சு. ஒரு நல்லவன் எங்கெல்லாம் போகிறானோ அந்த இடமெல்லாம் நல்லதாகும். கெட்டவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கெடுதல் தான் ஏற்படும். அதுபோலவே ஆனந்த சித்த ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியதான குருவும் சீடனும் இரண்டு பேருமே தாம் போகிற இடங்களெல்லாம் பரிசுத்தி பண்ணிட்டே போறாரு. அவ்வளவு பவித்திரமாக்கி இவங்க எங்கெல்லாம் இவங்களுடைய பார்வை போய் சேருகிறதோ அந்த இடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மோட்ச பாதையை தேடி நடக்க ஆரம்பிக்கிறார். சுத்தமாகிவிட்டது என்டையர் ஏரியா. காரணம் என்னன்னா, நான் எப்படி முக்தனாயிருக்கேங்கிறதான ப்ராசஸ் அவருக்கு புரிஞ்சிருந்ததுனால அவர் பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அதுதான் போகும். நான் எப்படி ரிஃபைண்டா வெளியில வந்துட்டேன், அது மாதிரி இவரும் வரணும், இவருக்கு வரத்துக்கு சான்ஸ் கிடைக்கணும். நிறைய பேர் தன்னுடைய ஆன்சர் ஷீட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. இவனோட முடிச்சுட்டு எப்படின்னா யாரும் ஹெல்ப் பண்ண போவது கிடையாது. இவன் முக்தனாகி விட்டான்ங்கிறதான அந்த சத்பாவனையினால முக்தி இல்லாதவங்கள் எல்லாம் முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன மார்க்கங்கிறத பத்தி நல்லா என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் அவரோட சேர்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம். இதோட இந்த சீடனுடைய சுதந்திரமான முக்தி மகிமை மகாத்மியம் என்றுதான் அத்தியாயம் முடிகிறது. அடுத்ததாக 578வது ஸ்லோகம் அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கறதான பேர்ல இந்த அத்தியாயம் தெரியப்படுகிறது. 4 விதமான லட்சண பூர்த்தி. அந்த லட்சணம் இருந்தா மட்டும்தான் இந்த விவேக சூடாமணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அல்லாதவங்களுக்கு இது போரிங் பிசினஸ், பிளஃபிங் பிசினஸ், ஹம்பக் பிசினஸ் இப்படின்னு எதையாவது இல்ல காரணத்தை சொல்லி நழுவி விட்டுடுவான். முக்கியமான 4 சதுஷ்டய பந்தங்கள், ரொம்ப முக்கியமான இந்த 4 தத்துவங்கள் இருக்கக்கூடியவன் தெரிஞ்சின்றவன் தான் இந்த விவேக் சூடாமணி அப்ரிஷியேட் பண்ணுவான். அவனுக்கு தான் கையில் நிற்கும், அவனுக்கு தான் அதனுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படிங்கிறான். இத்யாச்சாரியஸ்ய சிஷ்யஸ்ய சம்வாதேன ஆத்மலக்ஷணம் நிரூபிதம் முமுக்ஷூணாம் சுகபோதோபபத்தயே. முமுக்ஷு மோட்சம் வேணும் என்றதான ஆசை இருக்கக்கூடியவன் முமுக்ஷு. அந்த முமுக்ஷுக்களுக்கு எல்லாமே சுகமாக இருக்க, ஒரு தடவை மோட்சம் அடைந்தவன், மோட்சத்தை பெற்றவன் சுகத்தை தான் அனுபவிப்பான். அவனுக்கு துக்கங்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த ப்ராப்ளம் இஸ், அவனை பொறுத்த வரைக்கும் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை.
அவனிடமிருந்து பிரதிபிம்பமாக வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நினைப்பார்கள் அவன் ரொம்ப சுகியாக இருப்பான்னு. அதனால அவன் சுகின்னு சொல்றான். அவனை பொறுத்தவரைக்கும் சுகம் துக்கம் ஈக்குவல், ரெண்டு கண்களாட்டமா. எந்த கண்ணு சிறப்பு, எந்த கண்ணு பழசு புதுசு சொல்லிக்க முடியாது. ரெண்டும் முக்கியம், மிச்சவர்வே. ஆகவே ஒரு முமுட்சுக்கு சுகமாக இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானோபலப்திகி, ஆத்ம ஞானத்தை அடையக்கூடியதான மார்க்கம், அடைய வேண்டியதான நிலை இந்த குரு சிஷ்ய ஸ்வரூபமாக, குரு சிஷ்ய சம்வாத ஸ்வரூபமாக, குரு சிஷ்யன் பேசிக்கொண்ட மாதிரி பகவத் பாதர் ஆத்மாவினுடைய லட்சணத்தை பத்தி ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப டீட்டெயில்டாக 577 ஸ்லோகங்கள்ல வர்ணிச்சு கொடுத்தார். ஆத்மாவினுடைய லட்சணம் எல்லாம் பேசியிருக்கிறது பூராவும் ஆத்மாவினுடைய லட்சணத்தை பத்தி மட்டும்தான். யாருக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல முடியும், அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா அவனால் சொல்ல முடியும், தெரியாதவனால சொல்ல முடியாது. பகவத் பாதர் அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய பிறவியினுடைய மகத்தினாலையும் அவதார வைபவத்தினாலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வித்தியினாலையும் குருவனுடைய அனுகிரகத்தினாலையும் தெய்வ பக்தியும் மாதாவினுடைய பூர்ண அனுகிரகத்தினாலையும் இப்படி எல்லாருடைய அனுகிரக சித்தியினால ஒரு மகத்தரமான உன்னதமான கர்மாவை செய்ய முடிஞ்சது. கர்மான்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல காரணம் என்ன? நிஷ்காமியமாக பண்ணினா அதுக்கு கர்மா, காமியத்தோட பண்ணினா அதுக்கு கிரியை. வித்தியாசம். அதுல பகவத்பாத் சொல்றாருன்னா 4 அனுபந்த சதுஷ்டயம்னு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. 4 முக்கியமான பந்தங்கள் சொல்றார். 1 அதிகாரி, 2 விஷயம், 3 சம்பந்தம், 4 பிரயோஜனம். இந்த 4ம் இருக்கக்கூடியதுனாலதான் இந்த விவேக சூடாமணிக்கு இவ்வளவு மகத்திரம் ஏற்படுகிறது. இந்த 4 குணங்கள் என்ன? அதிகாரி யார்? அதிகாரிங்க மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவன், ஞானம் வேணும்ங்கிறதான ஆசை இருக்கக்கூடியவன், ஞானம் வழியாக மோட்சத்தை அடைய வேணும்ங்கிறதான எண்ணம் இருக்கக்கூடியவன், விவேக சூடாமணி போன்றதான வேதாந்த சாரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஆசை இருக்கக்கூடியவன், இவன் எல்லாம் தான் இதுக்கு அதிகாரி, எலிஜிபிள் பர்சன். 2 விஷயம், சப்ஜெக்ட். என்ன என்னோட முக்கியமான என்ன தலைப்பில் அவன் தெரிஞ்சுக்கிற விஷயம்? ஆத்ம ஞானம். திஸ் இஸ் அ சப்ஜெக்ட். ஒன்னு தெரிஞ்சுக்கிறதான ஆர்வம், 2 எதை பத்தி? ஆத்ம ஞானத்தை, ஆத்மாவை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு ஜிக்ஞாசா, இன்ட்ரெஸ்ட். சம்பந்தம் 3வது யோக்கியதை. எதை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு கிடக்கணும். எஸ்கா கேட்டு தெரிஞ்சு சரி வராது. எப்படி குரு சிஷ்யன் எந்த புண்ணிய கஷேத்திரங்கள்ல உட்கார்ந்து எப்படி எப்பேற்பட்டதான குருடம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு என்ன விதிச்சிருக்கோம் வேதங்கள்ல, அதுபடியே புரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு நிலை, தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு நிலை ஏற்பட்டதுனால அவனுக்கு இதனுடைய சம்பந்தம் என்று சொல்றாரு. அந்த சம்பந்தம் இல்லாதவனுக்கு இந்த விஷயத்துல இன்வால்மெண்ட் வராது, அவனால தெரிஞ்சுக்க முடியாது. 4 பிரயோஜனம். இதனால என்ன பிரயோஜனம்? சீக்கிரம் சுலபம் முக்திகி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞான மார்க்கம் வழியாக முக்தியை அடைய முடியும். சோ யோகியதை 1, அதிகாரி, விஷய ஞானம். அதுதான் எந்த சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோங்கிறத பத்தி இருக்கக்கூடியதான திறமை, அதோட இன்டராக்ஷன் பண்ணக்கூடியதான ரிலேஷன்ஷிப், பந்தம், சம்பந்தம் அதோட தெரிந்தது. அதுல கிடைக்கக்கூடியதான ரிசல்ட் என்ன? அதுதான் முக்தி. இப்படி முக்கியமான இந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கறதான இந்த பூர்ணமான இந்த 4 ஆங்கருக்குள்ளதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.
இது இல்லாதவனுக்கு இது சொல்லிக் கொடுத்த பிரயோஜனம் இல்லை, கேட்டும் பிரயோஜனம் இல்லை, அதனால வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறார். 579வது ஸ்லோகம். ஹிதமிதமுபதேசமாத்ரியாந்தாம் விஹித நிரஸ்த சமஸ்த சித்ததோஷாஹ பவசுகவிர விரதாஹ பிரசாந்த சித்தாஹ ஸ்ருதி ரசிக யதயோ முமுக்ஷுவோ ஏ. அடுத்ததாக 6 முக்கியமான யோகியதைகளை சொல்ற. இந்த யோகிதை இருக்கக்கூடியவங்களுக்கு விவேக சூடாமணி பூர்ணமாக புரியும், அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அதிலேயே வர்த்திக்க முடியும், அதிலே இருந்து வாழ முடியும், அதுவே தன்னுடைய பெரிய அனுபவ யோகியாக்க முடியும். அப்படிங்கறதான மகத்தரமான உன்னதமான 6 முக்கிய சித்தாந்தங்களை சொல்றார். ஹிதம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கக்கூடியது, நமக்கு விருப்பம் போல நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி விஷயங்கள் நடந்து கிடைச்சா அது ஹிதம். எல்லாரும் ஒத்துருக்கிறதான ஒரு சத்தியம் ஹிதம். அது ஹிதம் அப்படின்னா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணதானது, அதர்மமானது, யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாராலையுமே ஒத்துக்கக்கூடியதான 6 முக்கியமான தத்துவங்கள். அதுதான் உபதேச, கடைசியில கொடுக்கக்கூடியதான உபதேசமாக இதை எடுத்துக்க சொல்றார். விஹித நிரஸ்தஹா, மனோதோஷம், சித்த சுத்தி இல்லாதது, மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான சந்தேகங்கள், இப்பேற்பட்டதான விஷயங்கள் எல்லாம் இதிலிருந்து 100% போயிடும். இட் வில் பி கிறிஸ்டல் கிளியர் அர்த்தம். கன்ஃபியூஷன்ங்கிறதுக்கு சான்சஸே இல்லை, ரொம்ப கிளீனா புரிஞ்சு போயிடும் எல்லா விஷயங்களும். அதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். இதுல இருந்து 2 சம்சார துக்க நிவர்த்தி. சம்சாரம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது. மற்ற உலகம் எப்படி இருக்குன்னு ஆஸ் ஆஃப் நவ் வேதாந்த சிந்தகர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சாதா மனுஷனுக்கு எல்லாம் தெரியாது. சாதா மனுஷன் இந்த கண்ணால பாக்குறது எல்லாம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா மகர்ஷிகளுக்கு உள்கண்ணாலே வேற என்ன இல்லாம பார்க்க முடியாது. அவங்க அது பூலோகத்தை ஒட்டின்னு இருக்கிற மகர்ஷிகள், பூலோகத்தில் இல்லாதவா இருக்கா மேல் உலகத்துல, அவங்களுடைய பவர் எவ்வளவு இருக்கும். அதனாலதான் பாரத தேசத்துல இவ்வளவு மகத்துவம். பாரத தேசத்துல வெளி உலகத்திலிருந்து வந்து இந்த உலகத்துல இருந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளி உலகத்திலிருந்து வந்து கொஞ்ச நாளைக்கு அங்கத்த டைம் கன்சிடர் பண்றத, அவங்க உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இருக்க டைம் கன்சிடர் பண்றத, they would have spent half a second or half a minute. இங்க 70 வருஷம் வந்துட்டு போயிருப்பான். அப்பேற்பட்ட மகத்தரமான உன்னதமான மகாத்மாக்கள் வந்து இந்த பூலோகத்துல ஒரு சின்ன அவதாரம்ங்கிறதான பேருல வந்து இருந்து சும்மா அள்ளி கொட்டிட்டு போயிடுவா. உங்களுக்கு தெரியும், பெரிய 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 உன்னதமான தத்துவங்கள்லாம் இருக்கு உலகத்துல. முக்கியமான தசோபனிஷத்துக்கள், சகஸ்ர நாமங்கள், கீதை, புராணங்கள், நிறைய சம்ஹிதங்கள், விவேக சூடாமணி போன்றதான பெரிய மகத்தரமான காவியம். ஆக்சுவலி காவிய ஸ்வரூபத்தில் கொண்டிருக்கிறதான ஒரு சம்வாதம். இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுடைய அங்கத்த டைம்ல ஒரு செகண்ட்ஸ் ப்ராபபிலி they would have lived here, given the message. காரணம் என்ன? இவ்வுலகிலும் இருக்கக்கூடியதான ஜீவராசிகள் எல்லாருமே அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அவங்கெல்லாம் ஆனந்த சமுத்திரத்துல ஆராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள்.
ஒரு யாரோடையோ விருப்பத்துக்காக, யாரோ கேட்டதான ஒரு விண்ணப்பத்துக்காக சாங்ஷன் பண்ணிட்டு அவன் வந்துட்டு வேலையை முடிச்சு டக்குன்னு போயிடுறான். அவங்க வந்து கொடுத்ததான ஒவ்வொரு நூல்கள் இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடியதான மெசேஜஸ் எவ்வளவு, எத்தனை ஜென்மா எடுத்து சொல்லிட்டு இருந்தாலும் தீராது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியதான தத்துவங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த சம்சார துக்க நிவர்த்திக்காக. சம்சாரத்தில் இருக்கக்கூடியவா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு துக்கம் தான், சுகம் ரொம்ப கம்மி. அப்படி சுகம் இருந்தா கூட ரொம்ப அயோட்டா செகண்ட்ஸ் தான் இருக்கு, ஜாஸ்தி நேரத்துக்கு இருக்காது. எஸ்பெஷலி இந்த யுகத்தில், இந்த காலங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களை ஒட்டி வாழுகிறவர் நம்ம. இந்த சமஸ்த ஜீவராசிகளும் வாழறது பஞ்சபூதங்களை ஒட்டித்தான். பஞ்சபூதங்கள் தான் அவங்களுக்கு உடம்பு கொடுத்திருக்கு. பஞ்சபூதங்கள்ல 5 பூதங்களும் ஆல்மோஸ்ட் 45 to 75% வரைக்கும் பொல்யூட்டட் ஆயிருக்கு. கெட்டுப்போன ஒரு பொருளால என்ன பண்ண முடியும்? கெட்டுப்போன பொருள் தான் உண்டாக்க முடியும். கெட்டுப்போன ஆட்டா, கெட்டுப்போன தண்ணி, கெட்டுப்போன உப்பு, இது எல்லாத்தையும் நான் போட்டு குழைச்சி சப்பாத்தி பண்ணா எப்படி இருக்கும்? கெட்டுப்போன சப்பாத்தி. கன்ஃபியூஷனே வேண்டாங்க. அத மாதிரி கெட்டுப்போன பொருள்கள் இருந்து கெட்டுப்போனதான் உருவாகும், நல்லது இருந்து நல்லதுதான் உருவாகும். சோ இந்த பஞ்சபூதங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த பஞ்சபூதங்களும் 45 to 55, 70% வரைக்கும் கெட்டு போயிடும். தண்ணி கீழே இருப்போம். எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொல்யூட்டட். நம்மளுடைய உடம்புல 70% தண்ணி தான், சாலிட் மேட்டர், அது லிக்விட் மேட்டர். நம்ம உடம்புக்குள்ள இருந்து ஒரு குழந்தை உருவாக போறது எப்படி இருக்கும்? அவதாரம் நினைச்சு பார்க்கணும். அடுத்தது பூமி தத்துவம், மாசு, நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதான சதைகள், மாம்சம். Not less than 3 to 4 kilo of antibiotic has been injected. Average 45-50 வயசு வாழ்றவர். 500 mcg, 1000 mcg. ஒரு வருஷத்துல 5 தடவை டாக்டர் பார்க்க போறார். ஐதர் ஃப்ளூ ஆர் க்ளூ. சில பேர் க்ளூ எடுத்தா பெரும்பிடுவான். ஊவானு வர வேண்டிய அவசியம் கிடையாது, க்ளூ போரும் ஓடிடுவார். சில பேர் க்ளூ டேரக்டாவே வரணும், அப்புறம் போவார். ஸோ த மாஸ் ஆல்ரெடி பொல்யூட்டட். மாஸ் எதனால வளர்க்கிறோம்? வெஜிடபிள்ஸ், நட்ஸ், பலவிதமான உணவு ஐட்டங்கள். உணவு ஐட்டங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் 80% பொல்யூட்டட் ஒன், டெட். சோ வளர்த்திருக்கிறதான உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? பூமி கரப்டட், ஜலம் கரப்டட், வாயு மேக்சிமம் பொல்யூட்டட் ஏர் எனிவேர் யூ கோ. சுத்த வாயு இல்லை. சோ வாயுவோட கண்டென்ட். அடுத்தது ஆகாஷ். ஒருத்தனுடைய பார்வையாவது சரியான பார்வை கிடையாது, ஒரு தீஞ்சத்துக்கலாம். பார்வைதான் ஆகாசம். எதை பார்க்கறது இதை எப்படி சுருட்டலாம்? இவனுக்கு எங்க யோகியத்தை வச்சுக்கிறதுக்கு, இவங்கிட்ட எப்படி சுட்டுறது? இவருக்கு யோகி இருக்கிற மாதிரி இல்லாத வேற விஷயம். இவன் இருக்கக்கூடாது, அனுபவிக்கூடாது. அவன் ஒரு பார்வை போரும், 7 ஜென்மத்து கிடைக்காது திருப்பி போயிடும்.
ஆகாச தத்துவம் பொல்யூட்டட். தாய் தந்தை பாக்குறத கூட என் தாய் தந்தையில விட்டுறோம். அம்மாவுக்கு பொண்ணுக்கு நிறைய ஃபைட்டிங் இருக்கு பல இடங்கள்ல. ஒருவேளை பொண்ணு அம்மாவோட ரொம்ப அழகா இருக்கா, இல்ல அம்மாவோட பொண்ணு அழகா இருக்கா, அப்படி வந்தா அவளுக்குள்ள ப்ராப்ளம் வரும். அப்பா பிள்ளைக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி, அது அவட பெரிய ஆயிட்டான் சின்ன ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு பாத்திரம் கிடையாது. இவ்வளவு பயங்கர ப்ராப்ளம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ மனிதனுடைய பார்வை ஆகாய தத்துவம் கட்டு போயிட்டு, நீ அடுத்து என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. தாய் தந்தை மாதா பிதா தான் குழந்தைகளுடைய பரம சத்ரு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சத்ரு அவங்களுடைய ப்ரோக்ரஸ், அவங்களுடைய somebody children will say I want to do this. Parents சொல்லுவா நோ, அதுக்கு 50 ரீசன்ஸ் சொல்லுவா. எக்கனாமிக் ரீசன்ஸ், இதுல நம்மளோட தர்மத்துக்கு கட்டுப்பட்டது கிடையாது, இதுல நம்மளோட ஜாதிக்கு சேர்ந்தது கிடையாது, என்னெல்லாமோ சொல்லுவார். ஆக்சுவலி அவனோட ரூட்ல விட்டுதான் ஒரு விட்டுருப்பான். இவங்க ரூட்ல கூட்டிட்டு அவன் நைதர் மெக்கானிக் நோர் டெக்னிக்கல் நோர் ஃபண்டமெண்டல். யானி காணிச்ச பாபாஜி அதாவது ஒரு ஒரு வேதத்துல ஒரு மகாத்மம் சொல்றது, உன்னுடைய இன்னர் மைண்ட் என்ன சொல்றது அதை கேளு அப்படிங்கிறது. முதல்ல இன்டர்னல் சவுண்ட கேட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்டர்னல் சவுண்ட் கேளு. ஒரு குழந்தை ஒரு விஷயத்துல எனக்கு இதுல விருப்பம் இருக்கு இல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல ரெண்டையும் கொடுக்கணும், அனலைஸ் பண்ணி. திஸ் ஆர் ஆல் த சார்ட் ஆஃப் திஸ், திஸ் இஸ் த சார்ட் ஆஃப் திஸ். நவ் யூ பிக் அண்ட் சூஸ். அது உண்மையான கைடன்ஸ். சப்போஸ் பேரண்ட்ஸ் வாண்ட் த சைல்ட் ஹேஸ் டு பி a டாக்டர், he wants to be an engineer. என்னெல்லாம் விதத்துல அவனை பொலிட்டிக்கலி அவனை மோட்டிவேட் பண்ணி அவனோட என்ன தப்புங்க ப்ரூவ் பண்ண வைக்க முடியுமோ, that much the parents will try. எஜுகேஷன் வேணுங்க, மேரேஜஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும். But this fellow is very Satya, who wants to go and dance in Samadhi. Dance is compulsory for everyone. விருப்பம் இல்லாம பண்ணி வைப்பா. அப்ப அதனால என்ன, துர்திருஷ்டி, துர்விசாரம், துரபிமானம் எல்லாமே மிக்ஸ் பண்ண ப்ராடக்ட் வெளியில வர போறோம். சம்சாரத்திற்கு பாடம் என்னன்னா, சம்சாரத்துல வரத்த எதனால இந்த பிரச்சனை எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, we are not treating at all. இங்க ட்ரீட்மெண்டே நடக்கிறது இல்லை. ஏன்னா ப்ராப்ளத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி இருக்கு விஷயம். சோ சம்சாரம்னு வந்து கொடுத்துன்னா இதுல துக்கம் தான் மேக்சிமம், சுகம் ரொம்ப கம்மி. அது சுகம் கம்மி ஆகி துக்கம் ஜாஸ்தியா இருக்க காரணம் என்னன்னா, we are depending on பஞ்சபூதம். we have no choice. பஞ்சபூதங்களுக்கு வந்துட்டு எசன்ஸ் கொடுத்து நம்மள டிரைவ் பண்ண வைக்கிறது நவசக்திகள், நவ கிரகங்களுடைய போக்கஸ். இந்த பஞ்சபூதங்கள் இந்த நவகிரகங்களுடைய போக்கஸ் இருந்த மாதிரி ஆட போறது. நீங்க கேட்போ பூர்வ ஜென்மத்திற்கு புண்ணியமாவில் எங்கிருந்து வந்து இம்மீடியட் அவங்க கேள்விதான் வரும். இந்த ரிசீவருக்குள்ள எந்த சிக்னல் வந்து ஒட்டிக்கணும் அப்படின்னு இது உள்ள ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறதான ஒரு டிவைஸ். சோ நம்ம வந்து பிறந்த அந்த நேரத்திலேயே அந்த சட்டையை போட்டுடுவோம். ஃபர்ஸ்ட் கர்மா என்றதான இந்த சட்டையை போட்டுதான் வெளியில் வரும் பேபி. அதான் பாப்பேன், நீங்க ஏதோ பிரம்மா வந்து கடைசி நேரத்தில் எழுதி விட்டுருவாரு நீ வெளியில் வரதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பேன். கதைகள்ல புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சட்டையை போட்டுருவோம்.
naturally that's what going to happen. வாசனைக்கு கலி என்றதான பேர் உண்டு, கலிக்கு வாசனை என்றதான பேர் உண்டு. சோ வாசனா சம்பந்தமாக வாழ்கிற நாம கலியில மட்டுமே தான் வாழ முடியும், சம்சாரத்துல மட்டும்தான் வாழ முடியும். சம்சாரத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. சம்சாரம்னா மனைவி நல்ல அர்த்தம், அது கொலைக்கல் லாங்குவேஜ்ல பேசிட்டு சொல்றதே தவிர அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சோ மனோதோஷ நிவர்த்தி, மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான கலங்கங்கள், தோஷங்கள், கன்ஃபியூஷன்ஸ், மறைச்சு வச்சது, மறைச்சு வைக்க முடியாத சில வேதனைகள், இப்ப ஏற்பட்டதெல்லாம் இதெல்லாம் நீங்கும். என்ன கஷ்டம், என்ன மனசு சொல்லி கொடுத்தாச்சு, மனசு எப்படி எதனால் சிந்தனை பண்றது சொல்லி கொடுத்தாச்சு, சிந்தனை எப்படி கட் பண்ணு சொல்லி கொடுத்தாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஃபெட். அந்த இட்ஸ் கிளியர். அடுத்தது சம்சார துக்க நிவர்த்தி. சம்சாரத்துல எப்படி துக்க நிவர்த்தி கிடைக்கும்? சம்சாரத்தை யூ கன்சிடர் ஆஸ் ஒன் ஆக்ட், அவ்வளவுதான். டு நாட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் மோர் தென் தட். ஒரு வேலைக்கு வச்சிருக்க ஆளாட்டமா அவ்வளவுதான் இருக்கு மதிப்பு. தூக்கி தலையை வச்சுக்கிற விவகாரம் எல்லாம் கிடையாது. காரணம் என்ன? ஒரு தடவை இந்த டிஸ்போசபிள் சிரிஞ்ச யூஸ் பண்ணியாச்சுன்னா தயாதாசனமே கிடையாது. கோல்டுல பண்ணாலும் அதை எடுத்துடுவாங்க. பிகாஸ் பர்பஸ் இஸ் தட். ஆமா இல்லவா? அத மாதிரி இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்குது, இந்த பேரண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா, இந்த பந்து மித்திராதிகள், இந்த சகபாடிகள், இந்த மித்திரங்கள் எல்லாம் அவங்க கிடைச்சிருக்க எதுக்குன்னா நம்மளுடைய பர்பஸ் சர்வ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். There is nothing beyond. அதை முடிஞ்சா அடுத்த ஸ்டெப் போயாச்சு. திரும்பி பார்க்கறது கிடையாது, தேவதாசனம் கிடையாது. கத்ரோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். உனக்கு எதுவும் கூட வராது, உன்னுடைய ஆத்ம ஞானம் ஒண்ணு மட்டும்தான் உங்க கூட இருக்கு. இன்ஃபேக்ட் நீ நான் சொல்றது எல்லாமே அதுதான். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த விதமான சின்ன 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 இடையூறுகளும் ஒரு துக்கமாகவோ ஒரு பெரிய பிரச்சனையாகவோ தோணாது. அது அவ்வளவுதான். இது என்ன பெரிய வேலை? இந்த உடம்பு போனா எல்லாம் போயிடும். போதர் அதுல வரி பண்ண போறான். இப்ப கடன் கொடுத்தவனும் வாங்கினவனும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அடிச்சுக்க பிடிச்சுக்கிறோம். போனதுக்கு அப்புறம் அவளை ரைட் ஆஃப் பண்ணிடுவா, அவுட்டுப்பா, இது கிடைக்காது, போச்சு. கடைக்கில இது பிளான் பண்ணிட்டு இருந்தது, போச்சு, அவ்வளவுதான், ஆளே போயிட்ட. யூ ஹேவ் டேக்கன் டிசிஷன். இந்த கிறிஸ்டல் கிளியர் கன்விக்ஷன் வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் டோஸ் தான் தேவை. சோ எந்த பந்த மித்திரங்களையும் எல்லாம் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவங்க நம்ம ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். நத்திங் மோர் தான். அப்படிங்கறதான ஒரு ஃபர்ம்னஸ் வர டைம்ல எந்த விதமான பாதிப்பு இல்லாம வாழ முடியும். அதான் தாமரை இலையில ஜல கணங்கள், நளினி ஜல ஜல பஜோவிதத்துல கேள்விப்பட்டிருப்பேன் இந்த பாட்டை. அந்த அதிசய சபலம் போறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால்தான் சம்சார துக்கம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்ற. பிரசாந்த சித்தகா, தெளிவான சித்தம். புத்தி கூட கிடையாது, புத்தியில முட்டாது, புத்தத்தோட பாஸ்ட பாய்ச்சி டைரக்டா. சாந்தமான சித்தம் எப்படி இருக்கும்னா நல்ல டீப்பா இருக்கக்கூடியதான சமுத்திரம் ஆகட்டும், இல்லை ஒரு பாண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஏரி ஆகட்டும், எப்படி ஜலம் ஒரு கொஞ்சம் கூட அசைவில்லாம அப்படியே இருக்கிறதோ அத மாதிரி என்ன நல்லது கட்டம் நடந்தாலும், என்ன சுகதுக்கம் வந்தாலும் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாம இப்படி கல்லாட்டம் உட்கார்றது. நம்ம ஊர்ல ஒரு மினிஸ்டர் உண்டார். என்ன வேணா சொல்லிங்க, என்ன வேணா கேளுங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டா, அப்படி உட்காந்துப்பார். அவர் பேர்ல ஏன் நம்ம இந்த விவேக் ராமன் இருக்க நம்ம விட்டுருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான்
அந்த சித்தத்தினுடைய மகத்துவம். காரணம் என்ன தெரியுமா? புத்தி வில் நாட் ஃபங்க்ஷன். சித்தம் கலங்கி விடுத்துனா புத்தி இல்லாம ஆயிடும் அவனுக்கு. சித்தம் கரையினா பைத்தியம் சொல்றாள்வா, அவனுக்கு புத்தி இல்லாம விட்டுருவா அப்படின்னு என்ன. இந்த சித்தத்தை இந்த ஆத்ம ஞானம் வழியாக ஆத்மாவுக்குள்ள சமர்ப்பணம் செஞ்சிட்டார். அப்ப இந்த சித்தத்தினுடைய சப்போர்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவா புத்தி, அகங்காரம், அது இது, அறிவு, ஞானம் எல்லாம் அவுட்டு. ஏன்னா இவர் சரண்டர். எப்போ இருக்கா ஒரு லீடர் சரண்டர் ஆயிட்டாரோ, லீடரை விட பெரிய சக்தியும் திறமையில இருக்கக்கூடியதான சோல்ஜர்ஸ் ஆனாலும் தே ஹாவ் டு சரண்டர், பிகாஸ் லீடர் ஆல்ரெடி சரண்டர். சித்தம் எப்ப ஆத்மாவில கலந்து விட்டதோ அந்த புத்தி கித்தி அதுக்கு அந்த சிம்பந்திகள் எல்லாம் போச்சு, எல்லாருமே சரண்டர் ஆயிடுறாங்க. அப்ப சாந்தனாகி விடுகிறார். பிரசாந்தகா, பிரகிருதியில இருக்கக்கூடியதான சாந்தி மாதிரி. பிரகிருதியில் இருக்கிற சாந்தியை நாம கெடுக்கிறோமே தவிர பிரகிருதி பை நேச்சர் சாந்தம். பிரசாந்த சித்தனாக விடுகிறார். எந்த விதமான சேஞ்சஸ் நடக்கிறதில்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒன்னும் கிடையாது, நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது, மேல கிடையாது, கீழே கிடையாது, நான் கிடையாது, நீங்க கிடையாது, ஒன்னும் இல்லை, அப்படியே இருக்கணும். சுவர் ஜபம் கிடையாது, பூஜை கிடையாது, அப்படின்னு சேர்த்துக்கணும். ஒன்னும் கிடையாது. அப்படி இருந்த ஒரே ஒரு மகாத்மா ரமண மகர்ஷி ஒருவர் தான் ரீசன்ட் டேஸ்ல. என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா சொல்லுங்க, அப்படியே உட்காந்துருப்பார். மணிக்கணக்கில், மாசக்கணக்கில், வருஷமாதான் பரவாயில்ல உட்கார்ந்து. என்ன ஒன்னும் செல்றதுக்கு இல்லை, பேசுறதுக்கு இல்லை, தெரியறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லை. There is nothing. He was a symbol of nothingness. எத்தனை பேரால் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு என்ன பண்ணோம்னா, we can always act as proportionate. அவர் 10 மணி நேரம் அப்படி உட்கார்ந்தாரானா ஒரு நிமிஷம் நமக்கு அப்படி உட்கார்ந்து பார்க்கலாம். வெரி சிம்பிள். இப்ப நான் கையை கால அசுக்காம 3 மணி 4 மணி நேரம் சர்வசாரமா உட்காருவேன். எனக்கு நாகன சித்தி இருக்கு. மற்றவங்கள உட்காரணும் அவசியம் கிடையாது. உட்கார முடிஞ்சுன்னு வராது. அவங்க என்ன பண்ணலாம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது. உட்கார முடியறதா போரும். ப்ரொபோர்ஷனேட் ஷேரிங். ஒவ்வொரு மகான்களையும் நம்ம மாடலாக எடுத்துக்கணும். அவங்க என்ன பண்ணாலும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா தட் இஸ் a practice we have developed. அதை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி வர நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. You will not feel like you are sitting first of all. வெயிட்டே இல்லாம தோடும் உடம்புக்கு. சோ மகான்களுடைய ரமண மகர்ஷி அப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி நம்மள உட்கார்ந்து பாக்குறது இப்படி ஒரு 5 நிமிஷம் என்ன ஆகுது? ஒன்னும் ஆகாது. That shows nothingness. மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். புத்தி என்னெல்லாமோ வாசனை துண்டு விட ஆரம்பிக்குது. எல்லார்ட்டும் சொல்றதோ எல்லாம் ஷட். I am not going to respond to you. You are not my good friend, neither enemy. அவங்கள்ட்ட பேச மாட்டேன். அப்படியே ஆக்சுவலி பெரிய சுகம், ஒரு பெரிய சுகம். பரமசிவன் மெடிடேஷனுக்குன்னு ஒரு உடம்பு வச்சிருக்கார். குடும்ப விவகாரத்துக்கு நீ உடம்பு வச்சிருக்கார் கைலாசத்திலேயே. புரியுதா? இந்த முருகன் கணபதி எல்லாம் சதம் போடுற பயங்கர டிஸ்டர்ப் பண்றவா. ஆனா அது சண்டை அவ ஜாதகமே சரியில்லை. எப்பப்பா சண்டை. அவ இந்த குர்லா மாந்தா அப்படிங்கறதா நம்ம ஒரு மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா? குர்லா மாந்தாத்தா மகர்ஷி இருக்காரு, குரு மாந்தாத்தா மகர்ஷி. அவர் தபஸ் பண்ண இடம். அங்கதான் இந்த ஃபேமிலி விவகாரம் எல்லாம் அங்க கொண்டாட்டி குழந்தைகள்லாம் அந்த இடத்துல. இந்த கைலாசம் பார்த்தோமே அஷ்டபதி வர அஷ்டபதி ஒன்லி வியூ பாயிண்ட். அங்க பார்த்தா ஃபுல் கைலாசத்தோடு தெரியும். கைலாச மலைக்கு மேலே தனியா உட்காந்து மெடிடேட் பண்ண உட்காந்து சம்பந்தமே இல்லை. யூ saw the distance between these two mountains.
சோ இந்த ஐசோலேஷன் பிராக்டிஸ் நமக்கு மட்டும் கிடையாது, இறைவனுக்கும் இது அப்ளிகபிள். சில நேரங்கள்ல மகாவிஷ்ணு சொல்றார் தேவி கிட்ட, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போறேன், பேசாம இது ஒண்ணு நோண்டு கேட்டுறாரு. நாரதம் வந்தா உள்ள விடக்கூடாது, யாரையும் விட வேண்டாம். அப்பதான் நாரதுக்கு சந்தேகமாகும், ஏன் மகாவிஷ்ணு சும்மா இருக்காரு, இது ஏதோ ப்ராப்ளம் போறது அப்படி. Yet they will not entertain inside. Even they will also go to meditation. ஒரு வீட்டுல ஒருத்தர் மட்டும் பண்ணா மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு, எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது சௌக்கியமா போச்சு. எனவே அப்படி வராது, நடக்காது. எங்கெங்கெல்லாம் அந்த மகாத்மாக்களுடைய பிரசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் பிரச்சனை நிறைய இருக்குதான் செய்யும். நாட் ஒர்க் அவுட். விரக்தியை உண்டு பண்ணமானா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல நடந்து ஆகணும், எல்லாம் பண்ண முடியாது. சோ இந்த விரக்தியினுடைய டெஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் தான் இந்த சம்சாரம் என்றதான இந்த உலகம். அப்படி பிரசாந்த சித்தராகக்கூடியதான திறமை. வேதாபியாசத்துல இன்ட்ரெஸ்ட் கன்சிஸ்டன்டா கண்டினியூவா வேதாந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கக்கூடியதான ஆர்வம். நிறைய தெரிஞ்சுக்க வேண்டாம், கொஞ்சம் தெரிஞ்சா போதும். தெரிஞ்சதை நிதித்தியாசனம் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும் அதை பத்தி. எதுக்குள்ள எல்லாம் இந்த நம்மகிட்ட எல்லா ஆர்கன்ஸும் இருக்கு, எல்லா டிவைசஸும் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி கான், துரும்பு பிடிச்சு போயிருக்கு, உள்ள உட்காந்து இருக்கும், யூஸே பண்ண கிடையாது ஹோல் ஜென்மாவில. நினைச்சு பார்க்கணும், 40 வயசு 30 வயசு 50 வயசு 60 வயசு பல டைப் ஆஃப் வயசு ஆயிருக்கும். சர்டன் ஐட்டம்ஸுக்குள்ள இருக்கிறத பற்றி தெரியாது. அப்கோர்ஸ் the medical science itself is only 3% of our body system. So யூஸ் பண்ணதே கிடையாது. சில பேர் நல்ல பாட்டை கேட்டிருக்க மாட்டா வாழ்க்கையில. அவன் சொல்லு, நான் நல்ல ஒரு பாட்டு காதல கேட்டிருக்க மாட்டேன் வாழ்க்கையில. காதலா இருக்கு, பிரமாதமா இருக்கு, ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஓகே, நாட் மேட் யூஸ் ஆஃப் இட். அதே மாதிரி உடம்புக்குள்ள ஒவ்வொரு விசித்திரமான இடங்கள் இருக்கு. இந்த சொல்லியிருக்க அத்தனை குகைகளும் அத்தனை மலைகளும் அத்தனை சமுத்திரம் அத்தனை ரிவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஆராய்ச்சி பண்ண அதே நேரத்தில் ஒரு நாவல் படிக்கிறது, ஒரு ஃபிக்ஷன் படிக்கிறது, வேற படிக்கிறது, படத்துல படிக்கிறான், தலைவர் படிக்கிறான், ஒத்தக்கால படிக்கிறான், இப்படி படிக்கிறான் போகும். பட் தே ஆர் நாட் ஸ்டடிட் இன்சைட். அதுக்கு முயற்சி பண்ணினா தான் பிரசாந்த சித்த சுத்தி ஏற்படும். அதற்கு அடுத்ததாக வேதாபியாசம், நிரந்தரமான வேதத்தை அபியாசம் பண்ண வேண்டும். 5 யதி. யதியாக இருக்கிறவனுக்கு தான் இது அப்ளிகபிள். நிரந்தரமான சிரமம் எது வழியாக? ஞான மார்க்கம் வழியாக. எதி அப்படின்னா மகர்ஷிகங்கிறதான அர்த்தம் உண்டு, முனிகள் என்றதான அர்த்தம் உண்டு. அவங்க எப்பவுமே ஞான மார்க்கத்தை தான் விரும்புவார்கள். ஒரு இடத்துல உட்காந்து சும்மா வாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சும்மா உட்கார்ந்தாதான் ஞானம் வரும், ரொம்ப முயற்சி பண்ணா ஞானம் வராது, அஜ்ஞானம் தான் வரும். ஜாஸ்தி படிச்சா அஜ்ஞானம் தான் வரும், கொஞ்சம் படிச்சா விஷயம் கிளியர். எல்லாமே அப்படிதான் வாழ்க்கையில. ரொம்ப ஓவரா சாப்பிட்டா டைஜஷன் ஸ்டாப் ஆயிடும், கொஞ்சமா சாப்பிட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். தண்ணி தாகம் மடக்க 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 10 லிட்டர் குடிச்சு தண்ணி தாகம் போகாது. கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி சிப் பண்ணி குடிச்சுதான் போரும். எல்லாமே இப்படிதான் லோகத்துல. அதனால்தான் மோஸ்ட் ஆஃப் த மகான்கள் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி இருக்கிறது சின்ன ஒரு மந்திரம் வழியாகத்தான். பெருசா ஒன்னும் பெரிய சகசிராஞ்சம் ஒன்றும் பண்ணி யாரும் பெரிய ஆளாயிட்டு, எல்லாம் சின்ன ஒரு பிட்டு மந்திரம் தான். ஏகாட்சரி, மேக்சிமம் சோடசாட்சரி, சின்ன 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 மந்திரங்கள் வழியாக மகான்களா இருக்கா. நினைச்சு பாருங்க, why are we struggling like this?
அவள மாதிரி ஒரு ஆள் ஆகணுமானா, ஃபார் எக்ஸாம்பிள், we don't need many things. சின்ன ஒரு மந்திரம் தான் தேவை. But they had full faith, understanding, knowledge about the subject. அதுலயே உட்கார்ந்துட்டான், அதே ஆராய்ச்சி பண்ணா, அதே எல்லாம் கொடுத்தது. எத்தனை மகாமந்திரங்கள் இருக்கு. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பகத்பூதான்யமேவ சஹ ஸ்ரீலோகா வியாப்ய பூதானி. இப்படி சார் என்ன பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்க. அப்ப இந்த எல்லாம் ரூட் என்ன? விஷ்ணு, அவ்வளவுதான். அந்த விஷ்ணுங்கிறத மறந்துட்டு அவன் பக்கத்துல எல்லாம் சவுண்ட் பண்ண இருப்பான். இதுதான் ப்ராப்ளம். கடைசியில முமுக்ஷு, மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றதான ஆர்வம், மோட்ச பாதையில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்றதான ஆர்வம், எண்ணம், ரெண்டும். இப்படி 6 முக்கியமான நிபந்தனைகளோட தத்துவோபதேசம் வழியாக ஒருவன் முக்தனாக்கிக்கலாம். இதுவரை என்ன சுத்தினதான எல்லா விதமான பீடைகளும் விட்டு போச்சு அப்படிங்கறதான கன்க்ளூஷனே முக்தி ஆகிறது. 579வது ஸ்லோகம். ஸ்ருதி ரசிகர் என்றதான வார்த்தை யூஸ் பண்ற. ஸ்ருதி எப்படின்னா வேதம், வேதத்தில் இருக்கக்கூடியதான இன்ட்ரெஸ்ட், வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான இன்ட்ரெஸ்ட். ஐநூத்தி 80வது ஸ்லோகம். சம்சாரத்வனிதாப பானுகிரண ப்ரோத்பூத தாஹ்யவ்யதாஹ கின்னானாம் ஜலகாங்க்ஷயா மருபுவி பிராந்த்யா பரிப்ராம்யதாம் அத்யாசன்ன சுகாம் புதிம் சுககரம் பிரம்மாத்வயம் தர்ஷய அந்தேஷா சங்கர பாரதி விஜயதே நிர்வாண சந்தாயினி. சம்சாரம் என்றதான பாலைவனம், மறுபூமி, பலவிதமான துக்கங்களை கொடுக்கக்கூடியதான இந்த நிலை, அதுல ஆதித்ய கிரணகா, சூரியனுடைய பிரகாசம் தவிக்க வைக்கிறது, நம்மள துவம்சம் பண்றது, கடிக்கிறது போன்றதான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்றார். அந்த நேரத்துல கொஞ்சம் சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு தேடி நடக்கிறதான ஜனங்கள். சோ பாலைவனத்துல போய் தண்ணி வேணும்னு தண்ணிக்கு தவிக்கக்கூடியதான ஜனங்கள் எப்படி அங்கங்க பார்த்தோன்னு எங்கேயாவது ஒரு ஆயிசஸ் இருக்கா, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பறக்கம் பாய்கிறார்களோ, அது மாதிரியே சம்சார துக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பாபம் என்றதான சூரிய கிரணம், சூரியனுடைய ரஷ்மி கடிக்கிற மாதிரி துரத்தி அடிக்கிறது. அப்பேற்பட்டதான நிலையில சஜ்ஜனகா, அதுல குறிப்பிட்ட சில ஜனங்கள் நல்லவங்க, விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஆசை இருக்கக்கூடியவா, வைராகியம் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே உன்னை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு உத்தமமான ஆத்ம ஞானத்தை விளக்கக்கூடியதான ஒரு உத்தமமான நூல் இந்த விவேக சூடாமணி. எப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அத்வைத பிரம்மத்தை தரிசனம் பண்ணக்கூடியதான ஒரு திறமை அவனுக்கு உருவாக்குறது. காரணம் என்ன? ஸ்ட்ராங் கன்விக்ஷன் கொடுக்கக்கூடியதான வேர்ட்ஸ், ரியலைஸ்டு குரு, நல்ல ஆர்வம் இருக்கக்கூடியதான பயபக்தி இருக்கக்கூடியதான சீடர்கள், இப்பேற்பட்டதான புண்ணிய கஷேத்திரம், புண்ணிய நதி, புண்ணிய சமுத்திரம் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியதான இறைவனே நேரடியாக உட்கார்ந்து இருக்கக்கூடியதான இடம். இப்பேற்பட்டதான பல நல்ல காரியங்களை வச்சுட்டு அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கிற நேரத்தில் அதி உத்தமமான இந்த வேதாந்த ரகசியத்தை, இந்த வேதாந்த கிரீடத்தை, இன்ஃபேக்ட் ஜுவல்,
ஸ்ரீமத் சங்கர பாரதி, பாரதத்தில் தட்சிணாமி சம்பிரதாயம், சன்னியாச பரம்பரையில 10 ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் தேர். அதுல பாரதிங்கிறது ஒண்ணு, தீர்த்தா, சுவாமி, ஆனந்தா, பூரி, இப்படி நிறைய இருக்கு. சங்கர பாரதி, பரமஹம்சர். அப்பேற்பட்டதான இந்த சங்கர பாரதிங்கிறதான சங்கராச்சாரியருடைய உபதேசம் ஒரு நிர்வாண நிலையை அடைய வைக்கிறது, உத்தமமாகவும் அனுபவத்தினால சாதிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதான இந்த விவேக சூடாமணி என்றதான விஷயம் உலக மக்களுக்கு, ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படிங்கறதான எண்ணத்துல பகவத் பாதர் அவருடைய பரிபூர்ணமான கடாட்சத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் இப்பேற்பட்டதான இந்த விவேக சூடாமணி என்றதான விஷயத்தை 577 முக்கியமான மந்திரங்கள், அதை சேர்த்து ஒரு 3 ஆட் பண்ணி 580. அது இதனுடைய படிக்கிறதுனால வரக்கூடியதான பலன்கள், எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படி 580 ஸ்லோகங்கள்ல 77 சாப்டர்ஸ் இறைவன் கடாட்சத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் எல்லாருடைய பரிபூர்ணமான பக்தி சத்தியினாலையும் இந்த விவேக சூடாமணி என்றதான மகா தத்துவத்தை பகவத் பாதர் உத்தமமான இந்த சுப முகூர்த்தத்துல முடிச்சு கொடுத்தார். நம சிவாய். இன்னைக்கு சூரியனுடைய நட்சத்திரம் உத்தராஷாட நட்சத்திரம், ஆத்மகாரகனுடைய நட்சத்திரம். சனீஸ்வரம் நேற்றுக்கு தனுராசிக்கு வந்திருக்கார். நல்ல முகூர்த்தத்துல இந்த உத்தமமான விவேக சூடாமணி நல்லபடியாக நிறைவேறுத்து இறைவன் கிருபையினால பல நேரத்தை நினைச்சு பார்க்க இது ஒருவேளை நின்றுடுமோ ஒவ்வொரு சிச்சுவேஷன் போற நேரத்துல. ஆனா அது ஸ்டாப் ஆகாம ரொம்ப பிரமாதமாக முடிச்சு கொடுத்தார். நல்ல பயபக்தி சத்தியோட இருந்ததான பக்தஜனங்களுடைய விருப்பம் தான் அதுக்கு மெயினான காரணம். தெரிஞ்ச கடங்கள் ஆசை வேணும், அவ்வளவுதான். இறைவன் பார்த்துப்பார் எப்படி தெரிய வைக்க வேணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபைன் சம்படி ஒரு அதர் சம்பவம் டு மேக் இட் ஹேப்பன். அந்த ஸ்ரத்தை தான் நமக்கு இன்ன வரைக்கும் நம்மளை காப்பாத்தி இருக்கு. அந்த ஸ்ரத்தையும் பக்தியோடு சேர்ந்து இருந்தாதான். என்ன சம்சாரத்தில் இருக்கிறதான முக்கிய 3 பிரச்சனை என்ன? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் போன்றதான இந்த 3 துக்க காரணங்கள். இது 3ஐயும் நீக்கக்கூடியதுதான் விவேக சூடாமணி போன்றதான மகத்தரமான உன்னதமான ஒரு நூல். விவேக சூடாமணி கேட்டதுக்கு அப்புறமாவும் சொன்னதுக்கு அப்புறமாவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனிமே உலகத்துல இந்த ஜென்மாவில ஒன்னும் சாதிக்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை, புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இதுக்கு மேல ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அவரே கன்க்ளூட் பண்ணி இருக்கு எழுதினதுக்கு அப்புறமா தான். அது வரைக்கும் அந்த சாமியை கூப்பிடு, இந்த சாமியை கூப்பிடு, பஞ்சராயன பூஜை பண்ணு, புண்ணிய கஷேத்திரத்துல தரிசனம் பண்ணு, புண்ணிய நதியில குழி, எப்படி எல்லாம் இருந்த ஆளு ஃபைனலா he himself thought there's something wrong here. என்ன காரணம்? This all will not lead to anywhere. நகி நகி ரக்ஷதி துங்கிரிம் கரணே. ஒன்னும் கருத்துக்கு உதவாது. ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் உன்னதமான உலகத்துக்கு எடுத்து செல்லும் என்னுடைய இந்த சக்திய. காரணம், இந்த ஆத்மா எல்லாமே கணங்களுடைய வடிவத்துல. ஆத்மா itself is a constitution of கணங்கள். அதுதான் கணம் கணபதி அப்படின்னு வருது. இந்த பிரிட்டிஷ்ல 2 சயின்டிஸ்ட் கணங்களை பத்தி கண்டுபிடிச்சாலுவா, this is what it is and they only smell பண்ணி பார்த்திருக்க, அவ்வளவுதான் இந்த ரியாலிட்டிய. இங்க பகவத் பாதர் உட்கார்ந்த இடத்துல இருந்து வர்ணிச்சிருக்காரு நம்ம அர்த்தத்தை. இந்த தத்துவம் தான் இந்த பிரபஞ்சத்துல பூராவும் ஸ்பிளிட்டா இருக்கு. அந்த இணைப்பு தேவையான விஷயங்களை ப்ராப்பர் டைம்ல இணைக்கிறது தான்
ரகசியம். எல்லா இறைவனுடைய மகான்களுடைய அவதாரத்திலும் எது முக்கியம் தெரியுமா? முகூர்த்தம் முக்கியமாகிறது. எந்த முகூர்த்தத்தில் அவங்க பிறக்கிறாங்க. காரணம் என்ன? அந்தந்த முகூர்த்தங்கிறது எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த இருக்கிறதே the best ones they pick and they make out of that. This is what happened. அத மாதிரி இது யாருக்கு நடக்கும்? ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் டிக்டேட் பண்ண முடியும், இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நீ வராய், நான் அவதாரம் எடுக்க போறேன், நீ வராய், நீ எனக்கு வாகனம் ஆகுது, நீ என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகுது, நீ எனக்கு எனிமி ஆகுது, நீ எனக்கு அவனாகுது இவனாகுது, எல்லாம் பிளான் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர். சர்வானுல்யங்க சாசனாசி சக்க ராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. இங்க ஒண்ணு கிடையாது, இங்க டைரக்டா ஆர்டர் தான். அப்படி ஒரு ஆர்டரை ஒருத்தர் கேட்கணுமான என்ன வேணும்? அந்த ஆர்டர் கொடுக்கிறவன் has to be something extraordinarily supreme and superior. Then only everyone will listen to us. அது யாரு கிடைக்கும்னா ஆத்ம ஞானம் இருக்கிறதா. ஆத்ம ஞானம் என்றாலே பரமாத்மா மகத்தத்துவமானது. அப்ப ஏற்பட்டதான அந்த பரமாத்மாவுடைய பூர்ண அனுகிரகத்துல இந்த விஷயத்தை நல்லபடியாக நம்ம மங்கள பூர்த்தி செய்து விட்டோம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ.